Save's hit session December 17. Green hydrogen அல்ல ப்ரிவில் ஆகக்கூடிய ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ். லாஸ்ட் இயர் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்னு இந்தியா கொண்டு வந்து அதில் டார்கெட் 2030 இருந்து 5 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற டார்கெட். பட் இதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து காணாது. அதை எப்படிலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ரைவேட்டை உள்ளே கொண்டு வந்து அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் க்ரீன் வாஷர் இப்போது இந்தியன் ரயில்வேஸாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம க்ரீனாக மாற்றணும், ரெனியூபிள் எனர்ஜி மூலியமாக அதை எனர்ஜைஸ் பண்ணணும். ஸோ இதனால் லோக்கோமோட்டிவ் டீசல் லோக்கோமோட்டிவ் இன்ஜின்ஸு ஆல்ரெடி ஈவன் தான் அதுக்கு லைஃப் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஃபேஸ் அவுட் பண்ணிக்கிட்டே வரும். இதனால் நிறைய லெவலில் டேக்ஸ் பேஸோடைய மணி வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஜிஎஸ்டி இப்போது டொபாக்கோ அண்ட் சுகர்டு பெவரேஜஸ் இதுக்கான ஜிஎஸ்டி வந்து 35% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அ வெல்கம் மூவ். பட் ஸ்டில் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸையும் சேர்த்து நீங்கள் வந்து இம்போர்ட் டியூட்டிஸையும் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணுற மூலியமாக கம்ப்ளீட்டாக வந்து ஹெல்த் சைடில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்னன்ஸ் ஆக்ஷன் எடுக்க முடியும். தென் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய உமன் வேலைவாய்ப்பு ஸ்கில் இல்லாதனால அக்ரிகல்ச்சர் செக்டாருக்குள்ளேயே அதிகமாக வந்து தள்ளப்படுறாங்க. நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் தேடியும் அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ். அண்ட் இதில் வந்து ஒரு கம்யூனிட்டி தட் இஸ் அ லிங்காயத் கம்யூனிட்டி இன் கர்நாடகா. ஸோ அவங்க லுக்கிங் ஃபார் ஓபிசி ரிசர்வேஷன் மோசமாகவே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகே, மெயின் ஆர்டிக்கலில் வந்துடலாம். க்ரீன் ஹைட்ரஜன். ஓகே, ஜென்ரலாக ஒரு பேசிக்ஸ் ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் பார்த்துட்டு ஆர்டிக்கலில் வந்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வில் கெட் பேக் டு த ஸ்லைட் பேசிக்ஸ், ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம். ஸோ க்ரீன் ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நம்ம இப்போ க்ரீன் ஹைட்ரஜனை பற்றி பெரிய லெவலில் ஒரு புஷ் கொடுக்கும் அப்படின்னா, we already know that climate change, GHG emission, greenhouse gas emission, global warming. ஸோ இதனால் ஃபோசில் ஃபியூவல்லேருந்து ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ்க்கு நம்ம மூவ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஈவன் இந்தியா வந்து பாரிஸ் சமிட்டில் 2016-15 இந்த டைமில் இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய இனிஷியேட்டிவை முன்னெடுத்தாங்க. எல்லா ட்ராபிக்கல் கண்ட்ரிஸும் வந்து உள்ளே சேர்ந்தாங்க. ஸோ இந்த ரெனியூபிள் எனர்ஜின்னு சொல்லும்போது மேஜர்லி இந்தியா சைடில் we have potential for wind energy, solar energy as well as the ocean energy சொல்லுவாங்க, ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பெரிய லெவலில் வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. பட் அலாங் சைடு நம்ம இந்த நெட் நியூட்ராலிட்டி 2070 அட்டைன் பண்ணணும், இந்த மாதிரியான டார்கெட்லாம் வச்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இப்போ ஃபேம் அப்படின்னு சொல்லி ஃபேம் 2 இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்ரிஸ், அதுக்கு தேவையான லித்தியம் அயன், இந்த ரிசோர்ஸஸ் வந்து நம்மகிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. we are importing from China, தென் we are நெதர்லாண்ட்லேருந்து ஒரு 75% கிட்டக்க we are importing. அண்ட் இப்போது எஸ்டர்டே கூட ஒரு ஆர்டிக்கல் நம்ம டீட்டெயில்டாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தட் இஸ் இந்த லித்தியம் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜென்டினா, பொலிவியா அண்ட் சிலி இந்த கண்ட்ரிஸ் கூடலாம் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணிட்டு வர்றோம். ஸோ திஸ் அண்ட் ஆல் இந்த ஒன் சைடு லித்தியம்கான ஒரு வெயிட்டேஜ் வந்து கூடிக்கிட்டே வருது. பட் ப்ராப்ளம் என்னென்னா, when we are importing more அப்படின்னா we are depending on other countries and also நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இம்போர்ட் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு சஸ்டெயின்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். அது இந்தியாவை மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த வேளை ஹைட்ரஜன் அப்படிங்கிறத ஒரு மாற்று ஃபியூவலாக வந்து எல்லா கண்ட்ரிஸுமே பார்க்குறாங்க. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் இந்தியா. இப்போ நீங்கள் யூரோப்பியன் நேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது உக்ரைன் அண்ட் ரஷ்யா வாரில் அதிகமாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இந்த வின்டர் சீசனில் அவங்க ஹீட்டன் அப் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக தே நீட் சம் மோர் எனர்ஜி. ஆயில் இந்த மாதிரியான ஃபியூவல்ஸை காட்டிலும் நேச்சுரல் கேஸ் தான் அவங்களுக்கு வந்து பொட்டன்ஷியலாக இருக்குது. இது யார் சப்ளை பண்ணுறாங்கன்னா ரஷ்யா த்ரூ இந்த நார்த் ஸ்ட்ரீம் 1, 2 இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போது நார்த் ஸ்ட்ரீம் 2 பார்த்திங்கன்னா ஜெர்மனி கேன்சல் பண்ணாங்க இந்த பிகினிங் ஆஃப் திஸ் உக்ரைன் ரஷ்யா வார். ஸோ இதனால் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டது யாருன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். ஸோ அப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்ன ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க அப்படின்னா 2050 அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இந்த நேச்சுரல் கேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய எக்கனாமியை ஹைட்ரஜன் ஃபியூவல்னால ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜன் ஃபியூவலுக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் நியோ அப்படின்னு சொல்லி ஒரு செப்பரேட் சிட்டியே வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இட்ஸ்
very high-tech modern city. It's fully going to be electrified through this hydrogen fuel அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது. அப்போ ஹைட்ரஜனுக்கான நீட் அப்படிங்கிறது ரொம்ப எனாமஸாக இருக்குது. ஏன் எல்லோரும் ஹைட்ரஜன் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் ஈஸிலி அவைலபிள், it's widely spread everywhere in the universe. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஈஸியாக நீங்கள் இப்போ வாட்டர் எடுத்துக்கலாம், மீத்தேன் எடுத்துக்கலாம். பட் த ப்ராப்ளம் இஸ் ஹைட்ரஜன் வந்து ஒரு சிங்கிள் எலமெண்ட்டாக வந்து நமக்கு அவைலபிளாக இல்லை. இட் இஸ் இன் அ கம்பைன்ட் ஃபார்மாக தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம ஹைட்ரஜனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் ஹைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ எக்ஸ்ப்ளோசிவ் ஆஸ் லைக் தி ஆக்சிஜன். அப்போ நம்ம இந்த ஹைட்ரஜனை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணால் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு எனர்ஜி ரிசோர்ஸஸாக வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறத இந்த தேட்டரில் இது நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிரிட்டன்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸில் நிறைய இதில் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் திஸ் க்ரீன் ஹைட்ரஜன்? இப்போது ஹைட்ரஜனை வந்து நான் சொன்னேன், ஹைட்ரஜன் வந்து சிங்கிள் எலமெண்ட் ஃபார்மில் கிடையாது, இட்ஸ் அ கம்பைன்டு எலமெண்ட்டாக தான் இருக்கும். H2O ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இப்போ மீத்தேன் CH4. ஸோ இப்போ இதுலேருந்து ஹைட்ரஜனை மட்டும் பிரித்து எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் அதை வச்சு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து கொடுக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரே ஹைட்ரஜன் அப்படின்னா, அதாவது த்ரூ ஃபோசில் ஃபியூவல்ஸ், அதாவது நீங்கள் ஒரு எனர்ஜி கொடுத்து தான் அந்த பாண்டை வந்து உடைக்கணும் இல்லையா? ஸோ அந்த எனர்ஜி எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோசில் ஃபியூவல்லேருந்து வருது. நிலக்கரி இந்த மாதிரியான இதுலேருந்து தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இதுலேருந்து நீங்கள் வந்து ஹீட் அண்ட் பண்ணி அதன் மூலிமா உடைக்கிங்க அப்படின்னா அதை வந்து கிரே ஹைட்ரஜன். தட் மீன்ஸ் கார்பன் டை ஆக்சைடை அகெயின் வந்து அட்மாஸ்பியரில் வந்து சென்ட் அவுட் பண்ணுறது. There's another category that is a blue hydrogen. Blue hydrogen அப்படிங்கிறது சேம் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் தான். பட் ஆனால் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடை மேலே ரிலீஸ் பண்ணாமல் அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதை வேறு ஏதாவது அதை அதர் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த ப்ளூ ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது ரெண்டுக்கும் மாறுபட்டது தான் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது. க்ரீன் ஹைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் இந்த நெட் கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி நில். ஸோ தேட்ஸ் வை இந்த க்ரீன் ஹைட்ரஜன் வந்து பெரிய லெவலில் எல்லா கண்ட்ரிஸும் முன்னெடுக்காங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டெவலப் நேஷன்ஸுடைய கம்பல்ஷன் இருக்குது, எல்லா கண்ட்ரிஸும் வந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இப்போ க்ரீன் ஹைட்ரஜன் இஸ் வேஸ்ட்லி அவைலபிள். மிச்சம் அதர் ரெனியூபிள் எனர்ஜிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவைலபிலிட்டி கிடையாது. க்ரீன் ஹைட்ரஜன் இஸ் வேஸ்ட்லி அவைலபிள். ஸோ அதை ஹார்னஸ் பண்ணுறதுல தான் நமக்கு எஃபிஷியன்சி வேணும். இப்போ க்ரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது அதாவது நீங்கள் ஹோல் ப்ராசஸ் தான் ஹைட்ரஜன் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ஹோல் ப்ராசஸுமே எந்த விதமான கார்பன் எமிஷனுமே வந்து இருக்காது. தட் மீன்ஸ் த ஃபியூவல் யூ ஆர் யூஸிங் டு ஸ்ப்ளிட் ஆஃப் திஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் எனி அதர் கம்பைன்ட் எலமெண்ட். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அது ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து நீங்கள் பம்ப் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இதுதான் அட்மாஸ்ஃபியர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நான் சொன்னேன் இல்லையா, ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன், இந்த மெத்தட் மூலியமாகவும் நீங்கள் வந்து அதை வந்து உடைக்கலாம், ஹைட்ரஜனை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அப்போது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எமிஷனே வராது. ஸோ இதை தான் க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ஆஃப் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் மேக்கிங் ப்ராசஸில் அந்த எலக்ட்ரோலைட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஆனோட், கேத்தோட், இதில் வந்து நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க உங்கள் லேபரேட்டரியில், காலேஜஸில். ஸோ இப்படி தனியாக அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி தட் இஸ் சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜி. இன்கேஸ் ஆஃப் இந்த சோலார் அண்ட் விண்டுக்கு பதிலாக நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணால் அதை வந்து பர்பிள் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணி நீங்கள் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணால் பர்பிள் ஹைட்ரஜன். வேறஸ் நீங்கள் வந்து சோலார் பவரை மட்டும் யூஸ் பண்ணி பிரிக்கிங்க அப்படின்னா அது எல்லோ ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. there are some other terms to white ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்லேயே பை ப்ராடக்டாக ஹைட்ரஜன் கிடைக்கி நேச்சுரல் ஃபார்மாக அப்படின்னா அதை வந்து ஒயிட் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் டெக்னிக்கல் சின்ன டேர்ம்ஸ். இது ப்ரிலிமினரியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேர்ஸ் அ கொஷின்ஸ் ப்ரீவியஸாக ஒரு 2 to 3 கொஷின்ஸ் வந்து இந்த ஹைட்ரஜனை பற்றியே வந்து ஹைட்ரஜன் ஃபியூலை பற்றியே கேட்டிருக்காங்க. ஓகே, now get back. So we have already discussed about நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு ஃபேம்
பாலிசிஸ் வந்து முன்னெடுக்கும். லித்தியம் ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து ஹைட்ரஜன் ஃபியூவல் மூலியமாக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் பவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிய லெவலில் வந்து காஸ்ட்டு இம்போர்ட் காஸ்ட் வந்து குறையும். இது வந்து ஒன் ஆஃப் த பொட்டன்ஷியல் ஏரியா வேர் இந்தியா கேன் லுக் அவுட். வேறு என்ன அட்வான்டேஜஸ் இந்த க்ரீன் ஹைட்ரஜனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இப்போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமான கார்பன் எமிட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய இன்டர்நேஷ்னல் சமிட்ஸில் UNFCCலேயே நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஈவன் சைனா கூட நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறது, அதை கார்பன் நியூட்ரலாக கொண்டு வரதுக்கான அதர் எனர்ஜி ரிசோர்ஸஸை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஈவன் இந்தியா இஸ் ஆல்சோ ட்ரைங் டு. ஸோ இப்போ அந்த மாதிரியான பிளேசஸில் நம்ம க்ரீன் எனர்ஜியை க்ரீன் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கார்பன் நியூட்ரலாக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகே, ஸோ இன்னும் இதில் சேலஞ்சஸ், இந்த க்ரீன் எனர்ஜியில் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அதோடைய ஸ்டோரேஜ் பண்ண, இப்போ நார்மலாக நம்ம எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா லைக் கிரிட் கனெக்ஷன் மூலிமா கொண்டு போயிடலாம். க்ரீன் எனர்ஜி ஹைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரிட்லாம் தேவையில்லை, பைப்லைன் மட்டும் இருந்தால் போகிறோம். யூ நீட் டு சப்ளை த ஹைட்ரஜன் தட் வில், அது வந்து ஃபியூவலாக வந்து கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். ஸோ அப்போ இந்த பைப்லைன் தட்ஸ் வெரி கிரிட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸி அண்ட் மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு தேவைப்படாது. பட் ப்ராப்ளம் என்னென்னா ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் திஸ் க்ரீன் ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் ஃபைனல் பை ப்ராடக்டாக கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்சு. ஏன் அப்படின்னா இது வந்து அட்லீஸ்ட் 200 times ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக தேவைப்படும். அண்ட் ஆல்சோ -250 degrees செல்சியஸில் தான் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ ஹைலி சேலஞ்சிங். இந்த ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு எனர்ஜி வேணும். ஸோ அந்த எனர்ஜி அதுலேருந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. தட்ஸ் another question. So this one side, and another side is the energy efficiency அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி எஃபிஷியன்சிங்கிறத விட எனர்ஜி அவுட்புட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எவ்வளோ அது வந்து பெட்டரான ப்ரொடக்ஷன் வித் கம்மியான ஃபியூவலில் கொடுக்கும் அப்படிங்க. எனர்ஜி எஃபிஷியன்சி இஸ் குட் அட் ஹைட்ரஜன் ஃபியூவல்ஸ், பட் ஸ்டில் ஹைட்ரஜன் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஒன்லி 1/4 ஆஃப் எனர்ஜி தான் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ்லேருந்து நம்ம எடுக்கிற எனர்ஜிக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. தட்ஸ் ஒன் ஏரியா. அண்ட் ஹைட்ரஜன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சிஜன் மாதிரி இதுவும் எக்ஸ்ப்ளோசிவான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இதை கொஞ்சம் சேஃபாக லீக்கேஜ்லாம் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்ப்ளோட் ஆகிற இருக்குது, வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் சேலஞ்சஸ் வித் திஸ் ஹைட்ரஜன். ஓகே, இதில் இந்த ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் சொல்லியிருந்தேன். அதாவது ஹைட்ரஜன் க்ரீன் ஹைட்ரஜன் கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் த்ரூ தட். எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷனுங்கிறத மைல்டாக சொல்லிடுறேன், ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். இப்போ நார்மலாக வந்து நம்ம எப்படி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்ட்ரீம், அதாவது வாட்டரை வந்து பாயிலிங் பாயிண்டில் கொண்டு வந்து அதை வேப்பரைஸாக மாற்றி அந்த ஸ்ட்ரீமை வச்சு டர்பைனை ரொட்டேட் பண்ணி ஜென்ரேட்டர் மூலியமாக நம்ம வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது நார்மலாக இந்த ஓஷன் ரீஜனில் நீங்கள் அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸை வச்சு ஒரு எனர்ஜி க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஓஷன் தெர்மல் கன்வர்ஷன், எனர்ஜி கன்வர்ஷன் அப்படிங்கிறது. அப்போ ஓஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 degree அப்படிங்கிறது அட்டைன் ஆகுமா அப்படிங்கிறது தட்ஸ் அ வெரி மேஜர் கொஷின். பட் அதாவது நீங்கள் கான்செப்ட் இஸ், நீங்கள் ஆல்டிடியூட் மேலே, அதாவது மேலே போக 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 வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி லெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எவரெஸ்டோடைய உச்சியில் போய் நின்னீங்கன்னா வாட்டர் மே பாயில் அட் அ பாயிண்ட் ஆஃப் 68 degrees செல்சியஸ்லேயே வந்து அது அந்த பாயிலிங் பாயிண்ட்டை வந்து அட்டைன் பண்ணிடும். பிகாஸ் அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், கீழே வர ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ இந்த கான்செப்ட் இங்கே என்னென்னா, ப்ரெஷரை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும், லோ ப்ரெஷர் ரீஜனை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை ஒரு சாம்பர் மாதிரி க்ரியேட் பண்ணி ஓஷன் வாட்டரை அந்த சாம்பருக்குள்ளே ஃப்ளோ பண்ண வச்சு, ஸோ அந்த சாம்பரில் கம்மியான ப்ரெஷரில் இருக்கும். ஸோ வாட்டர் வந்து ஈஸியாக வந்து அந்த ஸ்ட்ரீமாக ஒரு 30 degrees செல்சியஸ்லேயே வந்து ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் வச்சு அந்த ஸ்ட்ரீமை வச்சு டர்பைன் ரொட்டேட் பண்ணி அதன் மூலியமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறத நீங்கள் அங்கேயே ஒரு க்ரீன் ஹைட்ரஜன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி மாதிரி செட்டப் பண்ணி நீங்கள் அங்கேயே வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ திஸ் இஸ் another one potential. ஏன்னா இது வந்து ஒன்லி ட்ராபிக்கல் ரீஜனில் உள்ள கண்ட்ரிஸ் தான் இந்த ஓஷன் பேஸ்டான தெர்மல் கன்வர்ஷன் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்.
ஏன்னா அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் எல்லாமே வந்து நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவுக்கு அந்த பொட்டன்ஷியல் எல்லாமே இருக்கிறதுனால இட் இஸ் அ வெரி குட் திங். ஈவன் லக்ஷத்தீப்பில் கூட we are plan to set up on the OC thermal conversion energy conversion plant வந்து ஒன்று செட்டப் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த திங் we have to look over. ஸோ க்ரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிற கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. பிகாஸ் மிச்ச எனர்ஜி எல்லாமே நம்ம வந்து மிச்சவங்களுக்கு வாங்கிட்டுருக்கோம். க்ரீன் ஹைட்ரஜனில் நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வந்து நம்மளை சாம்பியனாக மாற்றிக்கிறோமோ அந்தளவுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டை நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இன் ஃபியூச்சர் ஸ்டேஜ். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஹைட்ரஜன் ஃபியூவலாக தான் இருக்கும். ஓகே, இந்தியா இதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இதோடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 2030 இருந்து 5 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து பெர் இயர் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் வந்து க்ரீன் மெத்தட் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வந்து ஒன்லி 5 மில்லியன் மெட்ரிக் டன் தான் பேசிகிட்டு இருக்கோம். சைனாவுடைய இப்போ உள்ள ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்ட்லே லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் ஆஸ் ஆஃப் நவ். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு விஷனரி ப்ராஜெக்ட் ஃபார் இந்தியா. ஏன்னா இது ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு சைடு, இன்னொன்று யூசேஜ் டொமஸ்டிக் யூசேஜ் அண்ட் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டுக்கும் நம்ம வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ thereby India in future may become a global hub. ஓகே, இப்போ வந்து நம்ம எடிட்டோரியல்குள்ளே வந்துடலாம். ஸோ இப்போது எடிட்டோரியலில் மேஜர் திங்ஸ் பார்த்திங்கன்னா ஆத்தர் வந்து அந்த க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் அதை பற்றினா ஃபுல்லாகவே வந்து பேசுகிறாங்க. இந்த க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனில் ஆத்தர் 2 முக்கியமான விஷயம், அதாவது ஃபண்டு தான் இங்கே, அதாவது காஸ்ட்டு தான் இங்கே வந்து மேஜர் ரோல் பிளேயிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறது. இஃப் யூ லுக் ஓவர் திஸ், அதாவது மே 2024 அப் டு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் 27.6% ப்ராஜெக்டாக வந்து ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் அக்செப்டன்ஸ்க்கு வந்து கன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 370 பில்லியன் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. பட் ரிமைனிங் அது வந்து ஒன்லி 27%. அப்போ ரிமைனிங் உள்ள இதெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணால் தான் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேஜர் சேலஞ்சஸாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்ரீன் ஹைட்ரஜனுடைய காஸ்ட்டு வந்து போட்டிருக்காரு. தட் இஸ் 1 kg ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நீங்கள் இந்த ப்ராசஸ் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இட் வில் காஸ்ட் சம் $5.3 to $6.70. தட் இஸ் அரௌண்ட் ஒரு 400 to 500 rupees கிட்டக்க 1 kgக்கு வருது. இந்த 1 kgயில் இருந்து நீங்கள் எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ இந்த 1 kgயில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஒரு 36 kilowatt வரைக்கும் உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் எனர்ஜி. பட் ஆஸ் ஐ said already, it is comparably less, 1/4 வந்து comparably less to the conventional energy producing method. ஓகே, ஸோ இதில் மேஜர் இந்த ஃபினான்ஷியலில் மேஜர் சேலஞ்சஸாக இவர் 2 ரீசன்ஸ் சொல்கிறார். ஒன்று லெவலைஸ்டு காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரோலைசர் காஸ்ட். இந்த லெவலைஸ்டு காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இந்த ஓவரால் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 5.30 பெர் கேஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அதுக்கு நம்ம போடக்கூடிய இன்புட் காஸ்ட் எல்லாமே சேர்த்து தான், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் வாங்கக்கூடிய கடன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து தான் பார்த்திங்கன்னா அதை தான் லெவலைஸ்டு காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். தட்ஸ் ஒன் மேஜர் ரீசன். இதுக்கு மேஜர் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த LCOE அதிகமாக இருக்கிறதுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அதாவது இந்த செக்டரை வந்து ரிஸ்க் செக்டராக கன்சிடர் பண்ணுறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கடன் வாங்கினாலும் அது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் வர்றதுனால that will affect the cost of this final product. ஸோ எந்த அளவுக்கு அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு 10 to 20% வந்து இந்த WACC அந்த காஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அது வந்து 73% இந்த ஹைட்ரஜனுடைய விலைவாசியில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத இதில் ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2வது விஷயம் எலக்ட்ரோலைசர். அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா க்ரீன் ஹைட்ரஜனை வந்து 2 உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரோலைசர் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ அதோடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $500 $1,400 வருது. ஒரு 1400 கிலோவாட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஆல்கலைன் அண்ட் ஆல்சோ ஃபார் ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச், அதாவது 2 யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று ஆல்கலைன் இன்னொன்று ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் சிஸ்டம், அது 1100 கிட்டக்க வருது.
ஸோ இந்த காஸ்ட்டை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ரைவேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். ஸோ ப்ரைவேட் எப்போ உள்ளே வருவாங்க அப்படின்னா ஒரு இனோவேட்டிவான ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டம், அதுக்கான பாலிசிஸை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூகேயில் பார்த்திங்கன்னா லோ கார்பன் ஹைட்ரஜன் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் ஒன்று கொடுக்காங்க. ஸோ இது வந்து அந்த சர்டிஃபிகேஷனை வச்சு அவங்க நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அடைஞ்சிக்கலாம் அவங்களோட டேக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே. ஸோ இது மார்க்கெட்டில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கு, அந்த கம்பெனிஸ்க்கான ஒரு க்ரெடிபிலிட்டியை கொடுக்கு. அந்த சர்டிஃபிகேஷன் இப்போ பிஎஸ் சர்டிஃபிகேஷன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியை மென்ஷன் பண்ண மாதிரி. ஸோ அது மாதிரி மார்க்கெட்டில் இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதுனால நிறைய பீப்புள் ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. வேறஸ் யூஎஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ஹப் அப்படின்னு சொல்லி யூஎஸ், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியாவில் ஹைட்ரஜன் ஹப் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டான ஃபோக்கஸ் கொடுக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் அங்கேயே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. வேறஸ் இந்தியாவில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு பெட்டர் காரிடார் வந்து ஹைட்ரஜன் காரிடார் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் ஆத்தர் இங்கே வந்து பேசியிருப்பாரு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ எப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டீரிஸ்க் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஒரு பெட்டரான ஃப்ரேம்ஒர்க், பாலிசி ஃப்ரேம்ஒர்க், அதில் என்ன மாதிரியான காம்போனண்ட் உள்ளே இருக்கும்னா லாங் டேர்ம் ஹைட்ரஜன் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் அதை வாங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் அவங்க கூட சைன் பண்ணணும் ஃபார் லாங் டேர்ம். அதுமாதிரி பார்ஷியல் லோன் கேரண்டி, ஒருவேளை இவங்களுக்கு ப்ரைவேட் கடன் கொடுக்குறது ஏன்னா ரிஸ்க்கு அப்படிங்கும்போது ஹை இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்காங்க. பட் கவர்மெண்ட் வந்து பேக்கப் கொடுக்காங்க அப்படின்னா, கேரண்டியர் சைன் போடுறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து லோன் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் வந்து செப்பரேட்டாக செட்டப் பண்ணணும். ஸோ தட் நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதில் கண்டக்ட் பண்ணி அதை பைலட் ஸ்டடிலாம் பண்ணி நிறைய நியூ இன்னோவேட்டிவ் ஆக்டிவிட்டீஸை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், ஸோ இந்த ஃபினான்ஸ் மெக்கானிசம் பேங்க்ஸ் வந்து பண்ணுறது மிச்ச அதர் செக்டர்ஸ்க்கு பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அந்த டைம்லைன் வந்து அதிகமாக தேவைப்படும், டிமாண்ட் வந்து அன்சர்டைன், சில நேரம் இருக்கும் சில நேரம் இருக்காது, இல்லை வேல்யூ செயின்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளங்கள், சப்ளை செயினில் வரக்கூடிய ப்ராப்ளங்கள். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ்டான ஒரு பிளானை, ஒரு ஃபினான்ஷியல் பேக்கேஜை வந்து இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ க்ரீன் பாண்ட்ஸ் இந்த மாதிரியான பேஸ்லேயும் இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான அவென்யூஸ் க்ரியேட் பண்ணுறது. தென் மாடுலர் ப்ராஜெக்ட் ஆஃப் ஃபினான்சிங், ஆங்கர் ப்ளஸ் ஃபினான்சிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னே வரக்கு ரெடியாக இருப்பாங்க, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து பார்ஷியல் இவங்களும் வந்து ஒரு சைடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். தென் எக்யூப்மெண்ட் லீசிங் ஸ்ட்ரக்சர். ஸோ என்பிஎஃப்சி கீழே வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இந்த மாதிரி ஹையர் அண்ட் பர்ச்சேஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த எலக்ட்ரோலைசர்ஸ் எல்லாமே வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரும்போது உங்களுக்கு எலக்ட்ரோலைசர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காஸ்ட் வந்து ரொம்பவே குறையும். இது போக ரொம்ப முக்கியமாக இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து ஒரு பெட்டர் ஸ்டாண்டர்டைஸ்டு கார்பன் இன்டென்சிட்டி அண்ட் ஹைட்ரஜன் ஆரிஜின் சர்டிஃபிகேஷன்ஸை அவங்க கொடுக்குற மாதிரியான பேசிஸ் இப்போ யூரோப்பில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான பேசிஸில் நம்மளும் கொண்டு வரலாம். ஒரு பெட்டர் ஹைட்ரஜன் சப்ளை செயினுக்கான ஒரு ட்ரேட் கோரிடாரை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் ஹேஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் அ செயின். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக இந்தியா வந்து அவங்களுடைய பிளேஸ் இன் ஹைட்ரஜன் ஃபியூவல் ப்ரொடக்ஷன் டார்கெட்டை வந்து அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கிளோடைய ஓவரால் இன்சைட். ஓகே, லெட் மீ கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். ஸோ க்ரீன் வாஷிங் தி இந்தியன் ரயில்வேஸ். ஸோ இப்போது இந்தியன் ரயில்வேஸில் பார்த்திங்கன்னா ஏதாவது கன்சல்டன்சி ஃபார்ம்ஸ், ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அவங்களுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. ரைட்ஸ் அண்ட் இருக்கான் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இவங்க வந்து நிறைய செல்லிங் அண்ட் பையிங் ஆஃப் தீஸ் லோகோமோட்டிவ்ஸ் டு தி அதர் கண்ட்ரீஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் இந்தியன் லோகோமோட்டிவ்ஸ் எல்லாம் அங்கே வந்து சேல் பண்ணுறதுக்கான மேஜர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 6 ப்ராட்காஸ்ட் டீசல் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவை நம்ம வந்து ஆஃப்ரிக்கன் ரயில்வேக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து அசைன் ஆகிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து ப்ராட்கேஜ் அப்படிங்கிறது 1676 மில்லிமீட்டர் அந்த கேப் இருக்கக்கூடிய 2 அந்த ராடுக்கு இடையில.
வேறஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் கேப் காஜ் அப்படின்றாங்க, அது 1067 மில்லிமீட்டர் கேப் தான். ஸோ இதை வந்து ரீஒர்க் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். திஸ் த ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து யூஸ் பண்ண ஒரு லோகோமோட்டிவை அதை வந்து ரீஒர்க் பண்ணி ரீஇன்ஜினியரிங் பண்ணி தென் ஃபர்தராக வி ஆர் கோயிங் டு எக்ஸ்போர்ட். தட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் மூவ் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இதை சொல்லி ஆரம்பிக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ ரெனியூபிள் எனர்ஜியை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ ரயில்வே பார்த்திங்கன்னா February 2021 மிஷன் 100% எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். தட் இஸ் நெட் ஜீரோ கார்பன் அப்படிங்கிறது 2030 வந்து நம்ம அட்டைன் பண்ணுறது தான் நம்மளுடைய மேஜர் டார்கெட்டாக வந்து மெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக RTIயில் ஃபைல் பண்ணி கேட்கும்போது த இன்ஃபர்மேஷன் இஸ் கிட்டத்தட்ட 585 டீசல் லோகோமோட்டிவ்ஸ் வந்து இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணாமல் செப்பரேட்டாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க, ஐடியில் வந்து போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்குள்ளே வந்துட்டோம். டீசல் யூஸ் பண்ணாமல் ரெனியூவல் எனர்ஜி மூலியமாக எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு 60% ஆஃப் லோகோமோட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இன்னும் ஒரு 15 years வந்து லைஃப் பீரியட் வந்து இருக்குது. பட் ஈவன் நவ் தெர் ஆர் சம் 760 லோகோமோட்டிவ்ஸ் வந்து இப்போது வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நடைமுறையில் இருக்கக்கூடியது. ஸோ அதை வந்து வி ஆர் ஜஸ்ட் அசைட் பண்ணுறோம். ஸோ தட் ஆர் காஸ்ட் மோர் அப்படிங்கிறது தான் இங்கே ஆத்தர் மெயின் பண்ணுறது. ஸோ இது மேஜர் இந்த கவர்மெண்ட்டோடைய இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் பாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் 2 ரீசனுக்காக நம்ம இந்த டீசல் வெஹிக்கிளை வந்து தள்ளி வைக்கும். ஒன்று கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா, அதாவது க்ரூட் ஆயிலோட இம்போர்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்விரான்மெண்டல் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இல்லை ரெண்டையும் பற்றி அடுத்த செப்பரேட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலை பற்றி பார்க்கும்போது, ஸோ ஓவரால் கண்ட்ரியோடைய கன்சம்ஷனில் ரயில்வே க்ரூட் ஆயில் கன்சம்ஷன் பார்த்தோன்னா அது டீசல் கன்சம்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்றது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேஷனல் நேச்சுரல் கேஸோடைய ரிப்போர்ட் 2014 பிரகாரம் 70% டோட்டல் டீசல் கன்சம்ஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் செக்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ரயில்வே வெறும் 3.24% தான். ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா 28% அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டரில் 13.2% வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இது வந்து நாட் அப்ரிஷியபிள். இந்த 3.24% அப்படிங்கிறது 2021-22 ரெடியூஸ் டு 2%ஆகவே மாறிடுச்சு. ஸோ இது எந்த லெவலில் நீங்கள் ரயில்வேயில் வந்து டீசல் யூசேஜை குறைக்கிறதுனால பெரிய லெவலில் சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிங்க ஆயில் இம்போர்ட்டில் அப்படிங்கிறத ஆத்தர் கொஸ்டின் பண்ணியிருக்கார். ரெண்டாவது என்விரான்மெண்டல் கன்சிடரேஷன். ஸோ நார்மலாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒரு செகண்டரி சோர்ஸ் தான். நீங்கள் ஒரு ரா கோலோ இல்லை ஏதோ ஒரு ஃபோசில் ஃபியூவல்ஸோ நீங்கள் எரிச்சு அதுலேருந்து கொண்டு வர்றது தான் எலக்ட்ரிசிட்டி. ஸோ நார்மலாக நீங்கள் அந்த கோல் இப்போ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 80% எனர்ஜி ப்ரொடக்ஷன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் வந்து த்ரூ கோல் மூலிமா தான் நடக்கும். ஸோ இதில் நீங்கள் கிட்டத்தட்ட ரயில்வேயில் வரக்கூடிய லாபம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் கேரியர்ஸ், அதாவது இந்த கோலை வந்து அந்த தெர்மல் பவர் பிளான்ஸுக்கோ ஹார்பர்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் மூலிமா தான் வந்து நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இதுக்காகவே வந்து பாதி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ரயில்வே ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எனர்ஜி ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா கோல் டிரான்ஸ்போர்ட் வந்து ரெடியூஸ் பண்ணணும். நீங்கள் கோலை வந்து ரெடியூஸ் பண்ணாமல் இங்கே டீசல் இதை மட்டும் குறைக்கிறதுனால பெரிய லெவலில் எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிறத ஆத்தரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த கோல்லேருந்து மாறி we are moving to renewable energy மாறுறோம் அப்படின்னா இது பெரிய லெவலில் ரயில்வேயோடைய ஃபினான்ஸ் சைடில் வந்து பாதிக்கும். ஸோ அதனுடைய ஃபைனல் கால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் ஆஸ் நவ் மோர் தென் 4000 டீசல் லோகோமோட்டிவ் வெஹிக்கிள் இருக்குது. அதில் 2500 லோகோமோட்டிவ்ஸ் வந்து ரயில்வே வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு ஒரு 1000 லோகோமோட்டிவ்ஸ் வந்து இப்போது சர்வீஸில் இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதில் எங்கேருந்து 100% எலக்ட்ரிஃபைடு க்ரீன் ரயில்வேஸ் அப்படிங்கிறத நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து பேசியிருக்காங்க. ஃபைன். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். ஸோ ஜிஎஸ்டி ரேட் வந்து டொபாக்கோ அண்ட் சுகர்டு பெவரேஜ்.
ஸோ அதாவது இந்தியாவில் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம், டொபாக்கோ ரிலேட்டட் டிசீசஸ், லங்ஸு, நிமோனியா, இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு டொபாக்கோ அண்ட் சுகர்டு பெவரேஜஸ் தான் காரணம் அப்படின்னு ஹெல்த் வைஸ் நிறைய ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ தேட் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டியில் சோஃபார் வந்து 28% ஹைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்ததை ஃபார் தீஸ் ப்ராடக்ட்ஸ் இப்போ 35% வந்து மாற்றிருக்காங்க. இது வந்து ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்கார். இதில் ஆத்தர் ஹேஸ் கிவன் சம் டேட்டா. இந்தியா பார்த்திங்கன்னா டொபாக்கோ கன்சம்ஷனில் வேர்ல்டுலேயே செகண்டு. கிட்டத்தட்ட 28.6% பார்த்திங்கன்னா அடல்ட்டு டொபாக்கோ யூசேஜில் இருக்காங்க. தட் இஸ் 15 இயர்ஸ் சேர்ந்தவங்க, அபவ் 15 இயர்ஸ். அண்ட் 8.5% வந்து ஸ்டூடெண்ட்ஸ், 13 to 15 இயர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதனால் நிறைய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இப்போது லங் டிசீஸ் இட்ஸ் அ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றதுக்கான ஒரு பேசிக் ரீசனாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 3500 இறப்புகள் வந்து இந்தியாவில் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து இதனால் நடக்குது. 2017 ஆனுவல் எக்கனாமிக் பர்டன் ஆஃப் டொபாக்கோ யூஸ் பார்த்திங்கன்னா 2340 பில்லியன் வந்து நம்ம வந்து எக்கனாமிக்கலி லாஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்துக்கு வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் அதர்ஸ் ஒன். ஸோ தபை இந்த 1.4% ஆஃப் ஜிடிபி, அதாவது 2340 பில்லியன் அப்படிங்கிறது 1.4% ஆஃப் த ஜிடிபி ஆஃப் இந்தியா. அந்த ஹோல்சம் அமௌண்ட் இவ்வளோ வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது இன்டைரக்டாக. பட் அதில் இந்த டேக்ஸ் ஜிஎஸ்டி மூலியமாக நமக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளோன்னா $538 பில்லியன் மட்டும்தான். ஸோ இது வந்து நாட் அப்ரிஷியபிள். ஸோ அப்போ ஜிஎஸ்டியில் வந்து இப்போ 35% இம்ப்ரூவ் பண்ணுறது மூலியமாக 2 நல்ல விஷயம் நடக்கும். ஒன்று, டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களுடைய நம்பர்ஸ் வந்து குறையும். 2வது, இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் ரெவன்யூவும் அதிகமாக கிடைக்கும். இன்னொரு ஆத்தர் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஜிஓஎம், அதாவது திஸ் 35% அப்படிங்கிறது காணாது. அதாவது ஜிஎஸ்டியோடைய வரம்பு பிரகாரம் 40% வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் டேக்ஸு. ஸோ அப்போது நீங்கள் 40% ஃபிக்ஸ் பண்ணுங்கள், தட் இஸ் ஆல்வேஸ் குட். இன்னும் கொஞ்சம் வந்து டேக்ஸு நமக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும், டிமாரலைஸ் பண்ணும் டொபாக்கோ யூசேஜை. அண்ட் ஆல்சோ அதை இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்போர்ட் சைடில் நீங்கள் வந்து ஒன்லி ஜிஎஸ்டியை மட்டும் கூட்டினா காணாது, எக்ஸ்போர்ட் சைட்லேயும் இம்போர்ட் டேக்ஸ், இம்போர்ட் டியூட்டியையும் வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். ஸோ தேட் அது வந்து டொபாக்கோ இம்போர்ட்டை வந்து டிஸ்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே பார்த்திங்கன்னா, அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சூன் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து நடைமுறைக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போது மேஜரான திங். அண்ட் அப்பார்ட், okay, these are the very major thing over this. Next paragraph. Lack of good jobs in young in okay. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் உமன் அங்கே லுக்கிங் ஃபார் ஜாப்ஸ், பட் அவங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் இல்லாத காரணத்தினால they were pushed into distressed எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வேறு வழியே இல்லாமல் வந்து அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி செக்டருக்கே அகெயின் போகிறாங்க. ஸோ ஜம்மு காஷ்மீருடைய அர்பன் ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்திங்கன்னா 53.6%. நேஷ்னல் ஆவரேஜ் வந்து only 21%. அதே மாதிரி லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஃபார் ஃபீமேல் பார்த்திங்கன்னா 30.2% அண்ட் இந்தியா ஆவரேஜ் வந்து 21.9%. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் தேவையா அப்படின்னா நாட் மச் எசென்ஷியல். பட் நீங்கள் ஒன்ஸ் ஜம்மு காஷ்மீர் ஈவன் நீங்கள் இன்டர்னல் செக்யூரிட்டியில் பேசினாலுமே கூட, அதாவது நார்மலி பீப்புள் வில் மூவ் ஆன் டு ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஆன்டி கவர்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் ஒன்லி வென் if they are not having any job employment. So it is a duty for the government to create employment. So in the ways when we are encouraging gender dividend, that will make the economy more prosperous, and there's a lot scope that economy get rolled into a mainstream society towards the nation's economic progress.
ஸோ அப்போ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் இன்டர்னல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் ஜம்மு காஷ்மீர், ஸோ அந்த இடத்துலலாம் பேசும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 லைன்ஸில் எழுதுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அந்த டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரெஸ்டு எம்ப்ளாய்மெண்ட், இந்த சின்ன சின்ன டேட்டாஸ் மட்டும் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது போக இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, பப்ளிக் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து அதிகமாக வந்து இருக்குது. ப்ரைவேட்ஸ் வந்து பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணப்படுறது இல்லை. ஸோ ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு, ஸோ இதில் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டண்ட் இல்லை. லிங்காயத் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி, தே ஆர் பிலாங் டு தி திஸ் கர்நாடகா ரீஜன். ஸோ அவங்க வந்து ஓபிசி கேட்டகரியில் வந்து ரிசர்வேஷன் மோசமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஹிஸ்டரியில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா பாசாவா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பற்றி பார்த்துருப்பீங்க. சோசியோ ரிலீஜியஸ் மூமெண்ட் அட் த மிடிவல் டைம், பக்தி மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் வரக்கூடிய இந்த சைவிஸ்ட் மூமெண்ட்டில் ஒன் ஆஃப் த குரூப்பில் இந்த லிங்காயத் கம்யூனிட்டி அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள் அது ரிலேட்டடாக. தேங்க்யூ.